கையளவு மனசு அதில் கடலளவு கனவு. இல்ல சார், சாத்தியம் இல்ல. இது பாருங்க, நாங்க கொடுத்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கோ நீங்க சப்ளை பண்ணிருக்கிற மெட்டீரியல்ஸ்க்கோ நிறைய வித்தியாசம் இருக்கு. நோ, அதை கண்டுபிடிச்சது சாரதா. அவங்க சொன்னா அதுல மிஸ்டேக் இருக்காது. யூ ப்ளீஸ் கன்வின்ஸ் சாரதா. இல்லைங்க ஆಮೇಲೆ ಮಾತಾಡೋಣ ಜೊತೆ. ஓகே சார், பை. எஸ், வாட் கேன் ஐ டு ஃபார் யூ? சார், மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி உங்க முடிவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஃபைனான்ஸ் செக்ஷன்ல ஞாபகப்படுத்திட்டே இருக்காங்க. அவங்களுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஓகேமா? ஆமா சார். சாரதாவோட அபிப்பிராயம் என்ன? அவங்களுக்கு அவ்வளவா இஷ்டம் இல்லை சார். அப்போ வேணாம் சார். ஃபைனான்ஸ் செக்ஷன் ஒத்துக்கும் போது இவ யாருங்கிறீங்களா? இதை பாருங்க, ஃபைனான்ஸ் செக்ஷன்ல இருக்கிறவங்களோட படிப்பு சாரதாக்கு இல்லாம இருக்கலாம், ஆனா ஒரு இன்ட்யூஷன் இருக்கு, அது எப்பவுமே கரெக்டா இருக்கும். இது ரொம்ப நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்னு தோணுது. சொல்ல வேண்டியது என் டியூட்டி. யூ ஹேவ் டன் யுவர் டியூட்டி. எனிதிங் எல்ஸ்? ஏனில்ல சார். ஐ தாட் பட் Mr. Shetty, look here. The lease period cannot extend for more than 2 years. We are very strict about it. In the meantime, ask your Mangalore agent to meet me. We shall discuss about the lease classes. No. I will talk to my managing director and let you know. Sharda here? Okay. Yes, boss. Sarda, I want to know the total budget of the Calicut branch for the year 95-96. Will you please tell me? Yes, boss. It is 35 lakhs. Exclusive of staff emoluments, building rent, and insurance. Sarada, why should we pay such a huge amount of money towards rent? Why not we acquire a new building at Calicut? No, boss. It is not worthwhile. Why lock up so much money in debt capital? Yes, boss. Oh. Yeah, thank you, Sarada. Welcome, boss. Yes, boss. What's that? நம்ம மீனா என்டர்பிரைசஸ் ஜெனரல் பாடி எப்போ போட்டிருக்கு? வெட்னஸ்டே அன்னைக்கு. அதுக்குள்ள எல்லாம் ரெடியா இருக்குமா? ஆடிட்டர் ரிப்போர்ட், பேலன்ஸ் ஷீட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணி ரெடியா இருக்கு.
சேர்மன் ஸ்பீச் மாத்திரம் ரெடி பண்ணோம் சார். ஓ அதை நான் நாளைக்கு டிக்டேட் பண்ணிடுவேன். தேங்க்ஸ். ஆமா, அது எப்படி லேடிஸ் 8 மணி நேரம் வேலை பார்த்ததுக்கு அப்புறமும் ஃப்ரெஷ்ஷா இருக்க முடியுது? கிளம்புற டேத்துக்கு நல்ல மேக்கப் போட்டுக்கிறாங்களா இல்ல வேலையே பார்க்கறது இல்லையா? ஆண்கள் ஆபீஸ்ல வேலையே பார்க்காம தூங்குறாங்க, அப்ப கூட ரொம்ப டயர்டா தெரியுறாங்க. அது ஏன்? This is a very harsh statement about men in general. சரதா. எஸ் பாஸ். ஐயோ, எஸ் பாஸ்னு சொல்லி ஆபீஸ்ல போர் அடிக்கிறீங்க. ஆபீஸ்ல மத்தவங்க முன்னாடி பாஸ் பாஸ்னு கூப்பிடணும், அதான் டிசிப்ளின். சினிமால வில்லனோட ஆட்கள் வில்லனை பாஸ் ஆமாங்க, அதே மாதிரி பாஸ்னு சொல்லி என்ன வில்லன் ஆக்காத. நீங்க கூட சினிமா நடிக்கலாமே. குட் ஐடியா. நல்ல டால், ஹேண்ட்ஸம், வெரி குட் பர்சனாலிட்டி. எனக்கு தகுந்த ஹீரோயின் கிடைப்பாளா? அழகா, பியூட்டிஃபுல்லா, மாதுரி தீக்ஷித் மாதிரி. மாதுரி தீக்ஷித் ஆசியா பாரு, நான் சொன்னது அப்பா ரோல். அடப்பாவி, அப்பா ரோலா? வேற என்ன பின்ன? வில்லனா இருந்தாலும் பரவாயில்லம்மா, ஒரு ரேப் சீனாவது இருக்கும். ஆசைதான். எம்ஜி ரோட் வழியா போங்க. எதுக்கு? டிபார்ட்மெண்டல் ஸ்டோருக்கு போயிட்டு போகணும். குக்கு முருகன் லிஸ்ட் கொடுத்துருக்கான். அம்மாவுக்கு இன்சுலின், சிரஞ்சு, ஒரு மிக்ஸி வாங்கணும், டோர் மேட்டு, வாஷிங் சோப்பு, டூத் பிரஷ், பேஸ்ட், நட்டு, போல்ட், ஆணி, சுத்தியல், பாச்ச உருண்டை, எலிபொறி, இந்த தொடப்பக்கட்டை, இதெல்லாம் நீ வாங்கிட்டு வர வரைக்கும் நான் கார்லயே டிரைவர் ஆட்டோ உட்காந்துட்டு இருக்கணும். நீங்க டிரைவர் இல்லையா? உதப்பேன். கார் டிரைவ் பண்றவங்க டிரைவர் இல்லாம பின்ன என்ன பைலட்டா? ஏய், லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட், எம்ஜி ரோட். முருகா, முருகா, ஏய் முருகா. முருகன், இங்க போயிட்ட? எத்தனை தடவை உன்னை கூப்பிடுறது? இல்லாட்டி முருகன் பேரை நீங்க எங்க சொல்ல போறீங்க? அதுக்காகவே முருகா முருகான்னு 3 வாட்டி கூப்பிட்ட அப்புறம் தான் நான் வராப்பல. யாரோட ஐடியா அது? அம்மாவோட யோசனை தான். என்ன சார் அது? வீட்டு சமயக்காரன் இப்படி பழக்கப்படுத்தி வச்சிருக்க? ஆமா, இல்லன்னா கடவுள் பேர் சொல்ல உங்களுக்கு நேரமே இருக்கிறது இல்லையே. otherwise you don't find time to pray. முருகா முருகா. That's right. குட் ஈவினிங் மிஸ்ஸஸ் மீனா ராஜ்கோபால். குட் ஈவினிங். குட் ஈவினிங் மாமி. என்னம்மா உங்களுக்கு உடம்பு எப்படி இருக்கு? ஐ எம் ஆல் ரைட்மா. 3 மணிக்கு டாக்டர் வந்தாரா? பிளட் பிரஷர் எவ்வளோ இருக்கு? 160/100. 160 பரவாயில்ல, 100 தான் கொஞ்சம் குறைக்கணும். அதை குறைக்கணும்ட்டு சாப்பாட்டுல உப்பை குறைச்சிட போறமா. குழந்தை மாதிரியா இருக்கீங்க. மத்தியானம் சாப்பாட்டுக்கு அப்புறம் முருகன் மாத்திரை கொடுத்தானா? மாத்திரையே அவ சாப்பிட்றேன், சாப்பாடாவே சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்ன மாத்திரை சாப்பிட்டேன்னா டயஸ்டாலிக் ரெஃப்யூசஸ் டு கம் டவுன், ஸ்பைரல் ஆஃப் ப்ரைசஸ் மாதிரி. ஒன்ஸ் இட் கோஸ் அப், நோ கொஸ்டின் ஆஃப் கம்மிங் டவுன். யாரோ ரொம்ப அழகா சொன்னாங்க. என்னது? some of the living are already half dead, many of the dead are very much alive. நாக்கு எப்பவோ செத்து போச்சு. I am already half dead இல்லையா? நீங்க முதல்ல பேச்சை குறைக்கணும். நாட் ஓன்லி டயஸ்டாலிக் பட் எவ்ரிதிங் வில் கம் டவுன். ட்ரை தான் பண்றேன், முடியலையே. இந்த ஆய்வால் மாதிரி நிமித்த முடியல. தொட்டர் பழக்கம் அவ்வளோ ஈஸியா மாத்திர முடியுமா? தி டங் ஆஃப் த ஐடில் பர்சன் இஸ் நெவர் ஐடில். எவ்வளவு கரெக்டா சொன்னான் பாரு. நிறுத்திட்டேன்.
நீங்க சாப்பிடுறீங்களா? அவர் வரல, அவரும் வரட்டும். சாரதா நீ சாப்பிடு. நீங்களும் வாங்க. You have it. I'll have it later. Unless you have, I will not have. Don't be silly. Obey me. I am your boss. No, no. You are my boss. Only in the office, not here. You mean to say you're the boss in this house? Yes, I am your boss. Please sit down. No. Please is very harsh. Please sit down. That's better. ஓகே பாஸ். இந்த இங்கிலீஷ் தானே வேண்டாங்கிறது. நீங்க இங்கிலீஷ்ல பேசிக்கிட்டா என்னை பத்தி எனக்கு தெரியாம ஏதோ பேசுற மாதிரி எனக்கு தோணுது. நாமெல்லாம் தமிழ்ல பேச வேண்டாங்களா? சரி. தமிழா பேசினா சரி. தமிழா பேசலாமா? ஏன் தமிழ் அப்படித்தாங்க. எனக்கு ஒரு ஆசை. என்ன முருகனுக்கு திருக்குறள் கத்து கொடுக்கணும்னா? ஐயோ வேண்டாங்க, அவரு வருத்தப்படுவார். யாரு? வள்ளுவர். முருகா, வள்ளுவர் இல்ல வள்ளுவர். வள்ளுவர் 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 அழித்து சொல்ல. வள்ளுவர். அவருக்கு வராது, விட்டுருங்களேன். ஆமா, உனக்கு ஏதோ ஆசைன்னு சொன்னீங்க, என்னது? ஒரு நாள் ஃபுல்லா காலையில இருந்து ராத்திரி வரலும் காஃபி, பிரேக்ஃபாஸ்ட், பகல் சாப்பாடு, ஈவினிங் டிஃபன், நைட் டின்னர் எல்லாம் நானே சமைக்கணும். ஒரே ஒரு நாள் கஷ்டப்பட்டு சமைக்கணும். நான் கஷ்டப்பட்டு சாப்பிடணும். அதாங்க நடக்காது. என் கையில இருந்து கரண்டியை பிடிங்காதீங்க. ஒரு தொழிலாளி. என்னது தொழிலாளி? அதான் தொழிலாளி. தொழிலாளி. ஓஹோ, தொழிலாளியா? அதேதான். ஒரு தொழிலாளி வயத்துல அடிக்காதீங்க. ஐயோ, கொடி பிடிப்போம் போல இருக்கு. இல்லையா பின்ன, உங்க கம்பவுண்டர் இருக்க, கம்பவுண்டர். ஓஹோ, கம்ப்யூட்டரா? அவரை நான் தொட நீங்க விடுவீங்களா? உன்னை மாத்தவே முடியாதுப்பா. முத வேலையா இந்த வீட்டு சமையல்காரனை மாத்தணும். மாத்துங்க, நல்லா மாத்துங்க. எனக்கு 10 வருஷம் நோட்டீஸ் கொடுத்துட்டு மாத்துங்க. 10 வருஷம் நோட்டீஸா? என்னையா இது அக்கிரமமா இருக்கு? ஆமா, தோல்ல தூக்கி உங்களை வளர்த்தவங்க சின்ன பிள்ளையில இருந்து தோல்ல தூக்கும்பீங்க. தோல்ல தூக்கி வச்சுக்குவேன். அப்பதான் உங்களுக்கு டைம். என் தோல் தான் கமோடாட்டும். உங்களுக்கு தோல்லையே வெளிக்கு போயிருவீங்க. சரி சரி, சாப்பிடும் போது சொல்லாதீங்க. சொன்னா என்னவா? சாப்பிடுறமே, அதால தானே வெளிக்கு போறோம். போதும், ஷட் அப். ஆமா, என்ன நீ அதான் வீட்டுல இல்லையாம, எங்க போயிட்டேன்? பொஞ்சாதிய பார்த்துட்டு வரலான்னு ஜெயநகர் போயிருந்தேன். யோ, ஏன் சும்மா அவளை போய் பாக்குற? அவதான் உன்னை விட்டுட்டு ஓடி போயிட்டாளே. ஓடியா போனா? சொல்லிக்காம விட்டுட்டு போயிட்டா. மனசு கேக்குதா? என்ன மனசு கேக்குதா? அந்த ஊர்கா கடை முதலாளி நாயரோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்காளே. சேர்ந்தா கண்ணாலம்மா கட்டிக்கிட்டா. தாலி கட்டினவன் என்னால எப்படி மறக்க முடியும்? யோ, அவன் மூலமா 2 குழந்தைங்களையும் பெத்துக்கிட்டு இருக்கா. சும்மா சொல்லக்கூடாது. நாயர் மாதிரி 2 நல்லா அழகாவே இருக்கும். அட பாவி, உனக்கு ரோஷமே வரலையா? எதுக்கு ரோசம்? என்னை விட அவன் அழகா இருக்கான்ல. ஐயா, அழகுன்னு ஒரு நாளைக்கு அழகு திகட்டி போயிரும். அப்புறம் கட்டின புருஷன்கிட்ட தன்னால ஓடியாந்துருவா. அப்போ திரும்பி வந்தா நீயும் ஏத்துக்குவ? ஏன் மாட்டேன்? என்ன பெருசா தப்பு பண்ணிட்டா அவ? ஆஹா, நம்ம முருக ஆகுறதுல எது தப்புன்னே தெரியலையே. அம்மா தூங்கினாங்களா? அம்மா தூங்கிட்டாங்களே. சாரதா, குட் நைட். குட் நைட். ஹலோ. சாரி சாரதா, தொந்தரவு பண்றேன். ஒரு தொந்தரவும் இல்ல, என்னன்னு சொல்லுங்க. எக்கனாமிக் டைம்ஸ் படிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு இஷ்யூவா? ஆமா. பேஜ் 12ல வந்திருக்கிற விளம்பரத்தை பத்தியா? அட ஆமா, நான் ஏற்கனவே பார்த்துட்டேன்.
அந்த ஷேர்ஸை வாங்கலாம்னு யோஜனையா? இல்ல உன்னை கேட்டுக்கிட்ட அப்புறம் தான். அதே இஷ்யூல பேஜ் 22 கொஞ்சம் படிச்சு பாருங்க. அந்த கம்பெனியை பத்தி விவரமா ஆர்டிக்கல் வந்திருக்கு. இட் இஸ் நாட் சவுண்ட் கம்பெனி. ரொம்ப தில்லுமுன்னு நடக்குது. அந்த கம்பெனியில போய் ஹியூஜ் மணி இன்வெஸ்ட் பண்ணலாமா? சிந்தி குருவே, நான் 12ஆம் பக்கத்துக்கு மேல போகல, அதுக்குள்ள அவசரப்பட்டேன். தேங்க்யூமா. என்ன பணம் பண்றதுலயே இருக்கானே, பேராசை பிடிச்சவன் நினைக்கிறியா? சம்பாதிக்கணும்னு நினைக்கிறது பேராசையா? ஆனா எல்லாத்தையும் நம்ம நல்ல மனசு உங்களுக்கு. வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கிற குட் சமார்டின் நீங்க. ஏற்கனவே ஏசி ஃபுல் பிளாஸ்ட்ல இருக்கு, டிசம்பர் குளிர் வேற, நீ வேற ஐஸ் வைக்கிற, உன் புகழ்ச்சியில அப்படியே உறைஞ்சு போயிட்டு. குட் நைட். என்ன வேணும்? சாரிமா, என் பிரீஃப் கேஸ் இருக்கிற சீக்ரெட் நம்பர் என்ன மறந்து போயிட்டேன். எந்த பிரீஃப் கேஸ்? டன்சன். சீக்ரெட் நம்பரை எழுதி டைரியில் நோட் பண்ணி வச்சுக்க வேண்டாமா? அத எங்க எழுதி வச்சேன்னு மறந்துடுவேனே. அப்போ இப்படிதான் பம்பாய் போயிட்டு சீராக்ல இருந்து பிரீஃப் கேஸ் நம்பர் என்னன்னு போன் பண்றீங்க. ட்ரங்க் கால்க்கே 100 ரூபாய் செலவழிக்கிறீங்க. சுண்டக்கா காப்பணம் சுமக்கூலி முக்கா பணங்கிற மாதிரி. சரி, ஏதோ ஒரு சாக்கு உன் கூட பேசுறதுக்கு அப்படிதான் வச்சுக்கேன். பிரீஃப் கேஸ் நம்பர் என்ன சொல்லுமா ப்ளீஸ்? சரி சரி, டன்சன் பிரீஃப் கேஸ் தானே, 981. ஓகே, குட் நைட். ஏய், அதுக்குள்ள குட் நைட் சொல்லாத. வேற ஏதாவது மறந்து போயிருந்தா?